சென்னையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரை அணுகிய ஒரு கும்பல் ரஷ்ய அரசு இந்தியாவில் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 2000 கோடி ரூபாய் வரை லாபம் கிடைக்கும் என கூறி மூளைச்சலவை செய்துள்ளது. இதை நம்பி அவர் 7 கோடி ரூபாய் வரை பணம் கொடுக்க அந்த பணத்துடன் தலைமறைவானது அந்த கும்பல். இது குறித்து தொழிலதிபர் கொடுத்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அருண்ராஜ் என்ற மோசடி கும்பல் தலைவனை கைது செய்தனர். அந்த கும்பலைச் சேர்ந்த 9 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த கும்பல் இதேபோல் பல தொழிலதிபர்களை ஏமாற்றி பல கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் அருண்ராஜிடமிருந்து 11 விலை உயர்ந்த சொகுசு கார்கள், 476 சவரன் தங்க நகைகள், 400 கிலோ வெள்ளி பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இவர்கள் அடிக்கடி ரஷ்யாவுக்கு சென்று வந்துள்ளதால் ஏதேனும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நிகழ்ந்துள்ளதா என்பதை விசாரிக்க அவர்களை 4 நாட்கள் காவலில் எடுத்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மோசடி மன்னன் அருண்ராஜுக்கும் கேரள மாநிலம் விழுஞ்சம் கடற்கரையில் போதைப்பொருள் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் NIA-வால் கைது செய்யப்பட்டுள்ள ஆதிலிங்கம் என்பவருக்கும் தொடர்பிருப்பது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு கேரள மாநிலம் விழுஞ்சம் கடற்கரையில் 327 கிலோ ஹெராயின் போதைப்பொருள் மற்றும் AK-47 ரக துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் NIA-வால் கைது செய்யப்பட்டவர்தான் இந்த ஆதிலிங்கம். சென்னையைச் சேர்ந்த ஆதிலிங்கம் போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் மூலமாக கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்து சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. மேலும் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற அரசியல் கட்சியை ஆதிலிங்கம் ஆரம்பித்ததும் சில நாட்கள் நடிகை ஒருவரிடம் மேலாளராக இருந்து சினிமா துறையிலும் பைனான்சியராக செயல்பட்டதும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில்தான் மோசடி மன்னன் அருண்ராஜ் மோசடி செய்த பணத்தை ஆதிலிங்கத்திற்கு கொடுத்தது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்த பணத்தின் மூலம்தான் ஆதிலிங்கம் அரசியல் கட்சியை தொடங்கியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அருண்ராஜ் மோசடி செய்த பணத்தை ஆதிலிங்கம் மூலமாக சினிமா துறையில் வட்டிக்கு கொடுத்தாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஆதிலிங்கம் வழக்கில் NIA அதிகாரிகள் ஏற்கனவே விசாரணை நடத்தி வரும் நிலையில் தற்போது அருண்ராஜிடம் விசாரணை நடத்த NIA அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். விடுதலை புலிகள் அமைப்பை புத்துயிர் பெற எவ்வளவு கோடி ரூபாய் அருண்ராஜ் வழங்கினார் என்ற கோணத்தில் விசாரணை நடத்த NIA திட்டமிட்டுள்ளது. அருண்ராஜின் வங்கிக் கணக்குகளை NIA ஆய்வு செய்து எவ்வளவு பணம் கைமாறி உள்ளது என்பதை கண்டறிய உள்ளனர். NIA விசாரணை நடத்தினால் மேலும் பல தகவல்கள் வெளியாகும் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.